ராவணன் ஸ்குவாட் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. iQOO Neo 10R 2K கூப்பன் இருக்கு, ஆனால் வேலிட் 19 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. செப்டம்பர் 19 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கலாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. நீங்கள் இப்போவே வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் சேல் ஸ்டார்ட் ஆகும்போதுனா 23ஆம் தேதி வாங்கினீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த கூப்பன் வந்து இருக்கும். இப்போ ஏன் இந்த கூப்பன் இருக்குது, அதுவும் பர்டிகுலராக ஏன் 19 வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா முன்னாடிலேருந்தே வந்து பார்க்க மாட்டாங்க. சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி தான் ப்ரைஸை கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ நார்மல் ப்ரைஸுக்கு 20ஆம் தேதியிலேருந்து வந்து போயிடும். உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ணி 8256 3000 கூப்பன் அப்ளை பண்ண முடியும். இதே 128 GB வேரியண்ட்டுக்கு 2000 rupees கூப்பன் அப்ளை பண்ணி டேரெக்டாக நீங்கள் இப்போவே வந்து வாங்கிக்க முடியும். ஒருவேளை இப்போ மிஸ் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் வந்து பார்க்காம இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, சேலுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா 26,000 இருந்தது. ஓகே, இன்னைக்கு சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்த கூப்பன் அப்ளை பண்ணால் இப்போவே வாங்கிடலாம். இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதனால் நீங்கள் அப்போ வெயிட் பண்ணி வாங்கினாலும் சரி, இப்போ வாங்கினாலும் சரி, iQOO Neo 10R பொறுத்த வரைக்கும் சேம் அதே கூப்பன் ஆஃபர் தான் இருக்க போது. நீங்கள் இப்போவே நான் பார்த்துட்டேன், நான் இப்போவே வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதே ஆஃபரில் தான் வாங்க போகிறீங்க. இல்லை நீங்கள் சேல் ஸ்டார்ட் ஆன பிறகு வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கனாலும் அதே ஆஃபர்ஸ் தான் வந்து வாங்க போகிறீங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். மேபி அமேசானோடைய கார்டுக்கு மட்டும் மேபி இருக்கலாம். இப்போ எப்படி அமேசானோடைய ICICI கார்டுக்கு வந்து அடிஷ்னலாக அந்த கேஷ்பேக் இருக்கோ, அதே மாதிரி அங்கேயும் வந்து கேஷ்பேக் வந்து இருக்கலாம். நீங்கள் அமேசானோட ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா. இதை உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி அதில் ஏதாவது கார்டு ஆஃபர் வருதா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைப்பா எனக்கு இப்போ உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே அந்த கூப்பன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வந்து பை பண்ணிக்கோங்க.